எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், எமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கர்த்தரிடத்திலே இருக்கின்றன. அதனால் தான் யாக்கோபு 1:17 கூறுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. எனவே அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அதனால் தேவன் தன் ஜனங்களுக்காக உலகத்தில் ஏராளமான பொருட்களையும் பணம் பதவி போன்றவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். யாவரும் தேவன் படைத்த இந்த உலகத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் கண்டு அனுபவிக்கின்றனர். ஆனால் ஒரு சிலரே இவ்வளவையும் படைத்த தேவன் யார் என்று தேடி அவரை அன்பு செய்கின்றனர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 கூறுகிறது. எனவே முதலாவது நாம் கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் நன்மையானதை தருவார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு அரசன் தன் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான். அவன் தன் மக்களுக்கு தேவையானவற்றை இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வந்தான். அதனால் அவன் மீது மக்களுக்கு அன்பு உண்டு. மன்னனுக்கும் மக்களின் மீது பெரும் பாசம் இருந்தது. ஒரு நாள் மன்னனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. எது ஒன்று வேண்டுமென்றாலும் மக்கள் என்னிடமே வர வேண்டி இருக்கிறது. எனவே தலைநகரில் ஒரு பெரிய அங்காடியை அமைத்து அதில் எல்லா பொருட்களையும் வைத்து விடுவோம். யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ அதை மக்கள் இலவசமாக எடுத்து செல்லலாம் என்று நினைத்தான். இந்த யோசனையை அமைச்சர்களும் ஒப்புக்கொள்ளவே தலைநகரில் பிரமாண்டமான ஒரு பல்பொருள் அங்காடி மையம் உருவாக்கப்பட்டது. அதில் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மன்னன் ஏற்பாடு செய்திருந்தான். மக்களுக்கு இது பற்றி முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து தமக்கு தேவையான பொருட்களை எடுத்து சென்றனர். அங்கே ஒரு மூதாட்டியும் வந்திருந்தார். அவர் அங்கு வந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாரே தவிர எந்த பொருளையும் எடுக்கவில்லை. அங்கிருந்த அரண்மனை அதிகாரிகள் அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் என்றனர். அதற்கு அந்த மூதாட்டி, இங்கிருக்கும் எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை, நான் அரசனை பார்க்க வேண்டும் என்றார். உடனடியாக அரசன் யானையின் மீது ஏறி அங்கே வந்தான். பாட்டியிடம், தாயே, உங்களுக்கு என்ன வேண்டும், வேண்டியதை கேளுங்கள் என்றான். மன்னா, எனக்கு நீதான் வேண்டும் என்றாள். மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தாயே, நீங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? மன்னா, எனக்கு இந்த அங்காடியில் இருந்து எந்த பொருளும் தேவையில்லை, எனக்கு நீதான் வேண்டும். உன்னை என் மகனாக அடைந்தால் நான் இந்த நாட்டையே அடைந்தவளாக ஆகிவிடுவேன் என்றாள். அதை கேட்ட மன்னன் அந்த மூதாட்டியின் கோரிக்கையை ஏற்று அவளை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றான். அவளது கடைசி காலம் வரை எந்த குறையும் இல்லாமல் அவளை பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டான். ஆம், என அன்பானவர்களே, இந்த கதையிலே வந்த மூதாட்டியிடம் இருந்த அறிவு இன்று எம்மில் பலரிடம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த சிந்தையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லையப்பா. ஆதலால் உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி மகள பண்ணுங்கப்பா. எப்போதும் உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.